அனைவருக்கும் வணக்கம். திரும்ப 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 ஒரே தப்பு செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாருமே. குறிப்பா சொல்லணும்னா, இப்ப திரும்பவும் சென்னை மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது எல்லா வருஷமும் பார்க்குறோம். எல்லா வருஷமும் டிசம்பர் மாசம் ஆச்சுன்னா, வாடிக்கையா அது நடைபெற ஒரு நிகழ்வு மாரி ஆயிப்போச்சு. ஆனா, நம்ம அந்த தப்புலேருந்து பாடம் கற்றுக்கொள்றோமா? அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. வொர்ஸ்ட் வெரி வொர்ஸ்ட் அப்படின்ற மாரி தான் இந்த வ மழைநீர் வடிகால் பணிகள் இருக்கு. ஆனாலுமே தொடர்ந்து நம்ப அதே கட்சிக்காகவும், அதே சின்னத்துக்காகவுமே மாறி, மாறி ஓட்டு போட்டுருக்கோம். அதாவது நீங்க சொல்லலாம், 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க எலக்ஷன் வருது. நாங்க என்ன பண்றது? 5 வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டியா ஒருத்தர மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் மக்கள் வந்து சென்னையில வந்து போட்ல போற நிலைமையில இருக்காங்க. ஒரு சின்ன மழை 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டருக்குலாம் ரோடு ஃபுல்லா தண்ணி நிக்குது. எங்க பார்த்தாலுமே நெறைய சுரங்கப்பாதைகள் வேலை செய்யல. இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகளோட தவறா? இல்ல அவங்க மூலமா இயங்குற அரசு அதிகாரிகளோட அலட்சியமா? அப்படின்ற கேள்விக்குறி ஒண்ணு வருது. 4000 கோடி செலவு செஞ்சிருக்கோம். மழைநீர் வடிகால் திட்டம் முழுசா நாங்க வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுட்டோம். சென்னையில இனிமே தண்ணி நிக்காது அப்படின்னு ஒரு உத்தரவாதத்த குடுத்தாங்கல்ல. ஆனா, அந்த உத்தரவாதம் எந்த அளவுக்கு இருக்கு? அத நான் உங்களோட பார்வைக்கே விட்டுர்றேன். திரும்ப, திரும்ப, திரும்ப இந்த உணவு பொட்டலங்கள குடுக்குறது, ரீஹாபிலிடேஷன் சென்டர்ல தூக்கி போய் மக்கள அடைக்கிறது. அங்கங்க நாங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமா ஒரு செலவு செஞ்சாலே, நீங்க வந்து ஒரு வருஷமும் டிசம்பர் மாசம் இந்த மக்கள் முன்னாடி கைய கட்டி நிக்க வேண்டிய வேலை இருக்காது. அது என்னமோ தெரியல. அந்த மழை வந்தா மட்டும் தான் ஆளுக்கு ஒரு ஜெர்கின மாட்டிக்கிட்டு போஸ்ட் குடுக்கறதுக்காக வரீங்களா இல்லையான்னு தெரியல. எங்க தண்ணி நிக்குது? எங்கேயும் நிக்கல. நாங்க வந்து சிறப்பா வேலைய செஞ்சு முடிச்சுட்டோம். இனிமே வந்து சென்னையில இந்த மாரி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருட இறுதியிலயும் இதே கதைய தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பொதுவா எப்பயாச்சும் ஏமாந்தா பரவால்ல. எப்பயுமே ஏமாந்துட்டு இருக்கிறது இந்த மக்களோட நிலைமையா போயிடுச்சு. இத கேட்கறதுக்கும் யாரும் கிடையாது. ஏன்னா போன ஆட்சியில உங்க இதுல மட்டும் நல்லா இருந்ததா? நாங்க மட்டும் அத சரியா செஞ்சுருவோமா? அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அரசியல்வாதிகள் ஒருவர குற்றம் சாட்டிட்டு தான் இருக்காங்களே தவிர, மக்கள் வந்து இங்க அட்மினிஸ்ட்ரேஷனா ஏதாச்சும் ஒரு அரசு அதிகாரி வேலை செய்றாருன்னு பார்த்தாலா, அவங்க பின்னாடி ஒரு அரசியல் முத்திர குத்துறது. பொதுவா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு உதவி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு நடிகரோ, இல்ல வந்து ஒரு சமூக சீர் அ ச ஒரு சமூக ஆர்வலரோ யாராச்சும் வந்து ஒரு உதவி பொருள் குடுக்க வந்தாங்கன்னா, அவங்ககிட்ட போயிட்டு கார்னர் பண்றது. அவன் திரும்ப எப்படி வருவான்? நீங்க பொறுமையா உட்கார்ந்து ஸ்டிக்கர் ஒட்டி அந்த சாப்பாட எடுத்துட்டு போய் அங்க குடுக்குறதுக்குள்ள பாதி பேர் செத்து போயிடுவான். திரும்ப, திரும்ப, திரும்ப இதே தவறு தான் இந்த தமிழ்நாட்டுல நடக்குது. இதுக்கு மக்கள் எல்லாரும் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். ஒரு நல்ல ஆட்சியாளர தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.